ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பெரிய திருமொழி மூன்றாம் பத்து இரண்டாம் திருமொழி. இது திருச்சித்திரக்கூடம் என்கிற திவ்யதேச பாசுரம். இது தில்லை திருச்சித்திரக்கூடம். இது சிதம்பரத்தில் இருக்கிறது. சிதம்பரம் நடராஜ பெருமாள் கோவிலுக்குள்ளேயே இருக்கிற பெருமாள் கோவிந்தராஜ பெருமாள். பாருங்க எப்படி இருக்கு பாசுரங்களாம். ஊன்வாட உண்ணாது உயிர்காவலிட்டு உடலிற் பிரியா புலனைந்தும் நொந்து தாம்பாட வாட தவம் செய்ய வேண்டா தமதா இமையோர் உலகு ஆளகிற்பீர் மானாட மஞ்சை கணமாட மாடே கயலாடு காணீர் பழனம் புடை போய் தேனாட மாடக்கொடியாடு முல்லை திருச்சித்திரக்கூடம் சென்று சேர்மின்களே. தவமெல்லாம் பண்ண வேண்டாம், உடம்பெல்லாம் வருத்தி கொள்ள வேண்டாம். அதான் ஊன்பாட உண்ணாது உயிர் காவலிட்டு, அதே சமயத்தில் உயிர் போகாமே இருக்கணும். உடலில் பிரியா புலனைந்தும் நொய்ந்து, 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்ம இந்திரியங்களும் கூட சொல்லலாம். அதான் அந்த புலனைந்தும் நொந்து தாம் வாட வாட தவம் செய்ய வேண்டாம். தமதா இமையோர் உலகு ஆளகிற்பீர்னு இருக்கணும். ஸ்பெல்லிங் தப்பாயிடும். நீங்களாகவே தமதா, உங்கள்கிட்ட திறமை இருக்குது. இமையோர் உலகு ஆளகிற்பீர் கானாட மஞ்சை கணமாட மாடே கயலாடு மாடேன்னா பக்கத்தில் மீன்கள் நிறைந்திருக்கிற காணீர் பழனம் புடை போய், அந்த காணீர் பழனம் அப்படிங்கிற வயல்லாம் இருக்குது, அதை சுற்றி போய் தேனாட மாடக்கொடியாடு முல்லை திருச்சித்திரக்கூடம் சென்று சேர்மின்களே. அந்த காணீர் பழனம் தேனாட, தேன் போல இருக்கிற நீர்நிலைகள்ங்கிற அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கோங்க. மஞ்சைன்னா மயில்கள்னு அர்த்தம். இப்போ 2வது பாசுரம் பண்ணுவோம். இதே மாதிரி தான் இருக்கும். காயோடு நீடு கனியுண்டு வீசு கடுங்கால் நுகர்ந்து நெடுங்காலம் 5 தீயோடு நின்று தவம் செய்ய வேண்டா திருமார்பனை சிந்தையுள் வைத்தும் என்பேர் வாயோது வேதம் மல்கின்னதுல் சீர் மறையாளர் நாளும் மறையால் வளர்த்த தீயோங்க ஓங்க புகழோங்கு தில்லை திருச்சித்திரக்கூடம் சென்று சேர்மின்களே. முக்கியமான அர்த்தம் சொல்ல தான் உங்களுக்கு. காயோடு நீடு கனியுண்டு, காயோடு நீடு கனி உண்டு. சில சமயத்தில் காயும் சாப்பிட முடியாது இருக்கும். அப்புறம் நீடு கனியுண்டு ரொம்ப பழுத்த பழமும் சாப்பிட முடியாது இருக்கும். வீசு கடுங்கால் நுகர்ந்து நெடுங்காலம் 5 தீயோடு நின்று தவம் செய்ய வேண்டாம் திருமார்பனை சிந்தையுள் வைத்தும் என்பேர். திருமாலை உங்களுடைய சிந்தையில் நிறுத்துங்கோள் அப்படின்னு என்பீர்னா நீங்களும் வைத்து கொள்வீர்கள், மற்றவர்களுக்கும் சொல்வீர்கள். அதான் அர்த்தம். வாயோது வேதம் மல்கின்னதுல் சீர் மறையாளர் நாளும் முறையால் வளர்த்த தீயோங்க ஓங்க புகழோங்கு. வேள்வியால் எப்படி புகை மேலே ஓங்குகிறதோ அதே மாதிரி திருச்சித்திரக்கூடமும் வேள்வியால் புகழ் பெற்றது என்று சொல்கிறாள். சென்று சேர்மீன்களே. அர்த்தமாயிட்டுன்னு நினைக்கிறேன். காயோடு நீடு கனியுண்டு வீசு கடுங்கால் நுகர்ந்து நெடுங்காலம் 5 தீயோடு நின்று தவம் செய்ய வேண்டாம் திருமார்பனை சிந்தையுள் வைத்தும் என்பேர்
வாயோது வேதம் மல்கின்னதுல் சீர் மறையாளர் நாடும் முறையால் வளர்த்த தீயோங்க ஓங்க புகழோங்கு தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே. வெம்பும் சினத்து புனக்கேழல் ஒன்றாய் விரிநீர் முதுவெள்ளம் உள்புக்கழுந்த வம்பு பொழில் சூழ் உலகு அன்று எடுத்தான் அடிப்போது அணைவான் விருப்போடிருப்பேர். பைம்பொன்னும் முத்தும் மணியும் கொணர்ந்து படைமன்னன் பல்லவர்கோன் பணிந்த செம்பன் மணிமாடங்கள் சூழ்ந்த தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே. வராக அவதாரத்தை சொல்கிறேன். மேலே எப்படி சொல்கிறோம்? வெம்பும் சினத்து புனக்கேழல் அப்படின்னா புனம்னா நிலம், கேழல்னா வராகம். புனக்கேழல்னா காட்டுப்பன்றின்னு புரிஞ்சுக்கலாம். நாம் ரொம்ப கோபத்தோடு வந்தது அந்த வராகம். ஒன்றாய் விரிநீர் முதுவெள்ளம் உள்புக்கழுந்த பூமி கடியில் போயிட்டு தண்ணீர் கடியில் இருக்கிறது இந்த பூமி. அந்த விரிநீர் முதுவெள்ளம் உள்புக்கழுந்த வம்புன் பொழில் சூழ் உலகு. வம்பு உன் அப்படின்னா வாசனைகள் இருக்கிற பொழில் சூழ்ந்த இந்த உலகு. அதாவது வம்புன் பொழில் சூழ் உலகு அன்று எடுத்தான். வராகவதாரமாக எடுத்தானே அவனுடைய அடிப்போது அணைவான் விருப்போடிருப்பீர். அவருடைய திருவடிகளை அடைவோம் என்கிற ஆசையோடு இருங்கள். அவ்வளோதான் சொல்கிறார். பைம்பொன்னும் முத்தும் மணியும் கொணர்ந்து மன்னவன் பல்லவன் கோன் பணித்த நிறைய நகைகள் எல்லாம் கொண்டு வந்து இந்த பல்லவராஜா பணிந்த செம்பன் மணிமாடங்கள் சூழ்ந்த இதெல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் எதுக்கு? பைம்பொன்னு முத்து மணி இதெல்லாம் அந்த மாடங்களில் இழைப்பதற்காக கொண்டு வந்தான்னு புரிஞ்சுக்கலாம். சூழ்ந்த தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே. படிக்கலாம் நினைக்கிறேன். வெம்பும் சுனத்து புனக்கேழல் ஒன்றாய் விரிநீர் முதுவெள்ளம் உள்புக்கழுந்த வம்புன் பொழில் சூழ் உலகு அன்று எடுத்தான் அடிப்போது அணைவான் விருப்போடிருப்பீர். பைம்பொன்னும் முத்தும் மணியும் கொணர்ந்து படை பல்லவர்கோன் பணிந்த செம்பொன் மணிமாடங்கள் சூழ்ந்த தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே. படிக்க முடியும் உங்களால். அருமாநிலம் அன்று அளப்பான் குரலாய் அவுணன் வேள்வியில் சென்று இறந்த பெருமான் திருநாமம் பிதற்றி நுந்தம் பிறவித்துயர் தீங்குதும் என்னகிற்பேர். நீங்குதும் என்னகிற்பேர். கருமா கடலுள் கிடந்தான் உவந்து கவை அரவின் அணைப்பள்ளியின் மேல் திருமால் திருமங்கையோடு ஆடு தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே. அருமாநிலம் அன்று அளப்பான் குரலாய் அவுணன் பெருவேள்வியில் சென்றிருந்த வாமனராய் மகாபலி சக்கரவர்த்தியின் வேள்வியில் சென்று யாசித்த எதற்கு இந்த உலகத்தை அளப்பான். அதனால்தான் அருமாநிலம் அன்று அளப்பான் குரலாய் அவுணன் பெருவேள்வியில் சென்றிருந்த பெருமான் திருநாமம் பிதற்றி. அந்த பெருமானுடைய திருநாமங்களை பிதற்றின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரியும் சில நாமங்கள்லாம் சரியாக தெரியாது.
அதனால் பிதற்றிங்கிறதுக்கு வார்த்தை வாய்க்கு வந்தபடி பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லுங்கள்னு சொல்கிறார். ஏதோ சொல்லிகிட்டு இருக்கோம் பெருமாளுடைய திருநாமம் என்று. பெருமான் திருநாமம் பிதற்றி நுந்தம் பிறவித்துயர் நீங்குதும் என்னகிற்பீர். உன்னுடைய பிறவித்துயர்களெல்லாம் நீங்கிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய திறமை உங்களிடம் இருக்கிறது. கருமா கடலுள் கிடந்தான் உவந்து கவை நா அரவின் அணைப்பள்ளியின் கவை நா அரவின் அணைப்பள்ளியின் மேல் கவைனா நாக்கு ரெண்டு இருக்கும், ரெட்டிப்பு நாக்கு. அந்த கவைனா அதாவது பிளந்திருக்கிற நாக்கு தான் கவைனா அரவின் அணைப்பள்ளியின் மேல் திருமால் திருமங்கையோடு ஆடு. அந்த ஊரில் பெருமாள் சயன திருக்கோலத்தில் இருக்கார், லக்ஷ்மி பிராட்டியோடு இருக்கார். திருமால் திருமங்கையோடு ஆடு தில்லை திருச்சித்திரக்கூடம் சென்று சேர்மீன்களே. படிக்கலாம் நினைக்கிறேன். அருமாநிலம் அன்று அளப்பான் குரலாய் அவுனன் பெருவேள்வியில் சென்றிருந்த பெருமான் திருநாமம் பிதற்றி நுந்தம் பிறவித்துயர் நீங்கிதும் என்னகிற்பேர். கருமா கடலுள் கிடந்தான் உவந்து கவை நா அரவின் அணைப்பள்ளியின் மேல் திருமால் திருமங்கையோடு ஆடு தில்லை திருச்சித்திரக்கூடம் சென்று சேர்மீன்களே. கோமங்க வங்கக்கடல் வையம் முய்ய குலமன்னர் அங்கம் மழுவில் துணிய தாம் அங்கு அருள்வடை தொட்ட வென்றி தவபாபுனியை தமக்காக்ககிற்பீர். பூமங்கை தங்கி புலமங்கை பன்னி புகழ்மங்கை எங்கும் திகழ புகழ்சேர் சேமங்கொள் பைம்பூம்பொழில் தில்லை திருச்சித்திரக்கூடம் சென்று சேர்மின்களே. கோமங்கள்னா கோமங்க அரசர்கள் அழியும்படியாக, அது தப்பு காரியம் செய்கிற க்ஷத்திரியர்களெல்லாம் அழியும்படியாக வங்கக்கடல் வையம் உய்ய. வங்கன்னா கப்பல்கள் இருக்கிற கடல், அதை கடல் சூழ்ந்த இந்த உலகம் உய்ய உஜ்ஜீவிக்க குலமன்னர் அங்கம் மழுவில் துணைய. சத்திரியர்களுடைய அங்கம் உடல்லாம் மழுவினால் வெட்டப்பட தாம் அங்கு அருள்வடை தொட்ட. புரியுது உங்களுக்கு? வென்றித்தவமா முனி அப்படின்னா பரசுராமனை சொல்கிறார். முனியை தமக்காக்க இருப்பீர், அவனை உங்களுக்கே ஆக்கிவிட சக்தி இருக்கிறது. இந்த பெருமானே உங்களுக்கானவராக ஆக்கிக்கொள்ள சக்தியை படைத்தவர்கள் நீங்கள். அதான் அர்த்தம். அடுத்தது தான் விசேஷம். பூமங்கை தங்கி புலமங்கை மன்னி புகழ்மங்கை எங்கும் திகழ. பூமங்கைன்னா லக்ஷ்மி பிராட்டி தங்கியிருக்கிறாள் அந்த ஊரில், ஐஸ்வர்யமெல்லாம் இருக்குது. புலமங்கை மன்னி பூமி பிராட்டின்னா நல்ல விளைநிலங்கள் இருக்கிறதும். பூமங்கைன்னா பூமி பிராட்டி. புகழ்மங்கை எங்கும் திகழ, புகழும் ஒரு மங்கை, அந்த மங்கை எங்கும் திகழ. புகழ்மங்கைன்னு இந்த இடத்துல சரஸ்வதியை சொல்லலாம். அதாவது அறிவு ஒரு மங்கையாக புகழ புகழ் சேர் சேமங்கொள் பைம்பூம்பொழில், ரொம்ப செழிப்பான பூம்பொழில்கள் சூழ்ந்த தில்லை திருச்சித்திரக்கூடம் சென்று சேர்மின்களே. படிக்கலாமா? கோமங்க வங்கக்கடல் வையம் புய்ய குலமன்னர் அங்கம் மழுவில் துணிய தாம் அங்கு அருள்வடை தொட்ட வென்றி தவமா முனியை தமக்காக்ககிற்பீர். பூமங்கை தங்கி புலமங்கை மன்னி
புகழ் மங்கை எங்கும் திகழப் புகழ் சேர் சேமங்கொள் பைம்பூம்புழில் தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே. அடுத்து நெய்வாய் அழலம் துறந்து முன்னீர் துணைய பணி கொண்டு பணியார்ந்து இலங்கு மையார் மணிவண்ணனை எண்ணி நுந்தம் மனத்தே இருத்தும்படி வாழவல்லீர். அவ்வாய் இளமங்கையர் பேசவும் தான் அருமாமரை அந்தணர் சிந்தை புக செவ்வாய் கிளி நான் மறை பாடு தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே. நெய்வாய் அடலம் துறந்து, நெய்னா அம்புலெல்லாம் நெய் தடவி கூர்மையாக இருக்கிறது வரும். ஆனால் அது அடலம், நெருப்பை கக்குகின்ற அம்பு. அந்த நெருப்பை கக்குகின்ற அம்பை எய்து முன்னீர் பணி கொண்டு, இந்த கடலில் சமுத்திரராஜன் பணிந்து பணி கொண்டு அவனுடைய உதவியினால் அணையை கட்டி அணியார்ந்து, அது ராமாவதாரத்தை இதோடு நிறுத்தின்னுட்டார். அணை கட்டினார். இலங்கு மையார் மணிவண்ணனை, விலங்குன்னா பிரகாசிக்கின்ற தேஜஸ் உடைய மையை போன்ற மணிவண்ணனை எண்ணி நுந்தம் மனத்தே இருத்தும்படி வாழவல்லீர். மனதிலே அவரை இருத்தி வைத்து கொள்ளும்படியாக திறமை உங்களிடம் இருக்கு. வாழவல்லீர். அவ்வாய் இளமங்கையர் பேசவும் தான் அருமாமரை அந்தணர் சிந்தை புக செவ்வாய் கிளி நான் மறை பாடு தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே. சாதாரணமாக அர்த்தம் பண்ணிக்கோங்க. இந்த மறை அந்தணர் அவெல்லாம் வேதம் சொல்கிறான், புரிஞ்சுங்களா? அதை கேட்டு அது இளமங்கையரோட மனசுலேயும் போய் அவருடைய சிந்தையில் புகுந்து இளமங்கையர் அதை திருப்பி சொல்கிறான். காதில் அவன் எப்படி காதில் விழுந்தோ அதே மாதிரி திருப்பி சொல்ல இந்த செவ்வாய் கிளி நான் மறைபாடு, இந்த பெண்கள் சொல்கிறத கேட்டு இந்த செவ்வாய் கிளி, சிவந்த வாயுடைய கிளி இருக்கே, அதுவும் நான் மறைபாடு, அந்த பெண்கள் எப்படி சொன்னார்களோ அதே மாதிரி அதுவும் நான்மறை பாடுகிறது, வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே. படிச்சுடலாம். நெய்வாய் அடலம் துறந்து முன்னீர் பணி கொண்டு அணியார்ந்து இலங்கு மையார் மணிவண்ணனை எண்ணி நுந்தம் மனத்தே இருத்தும்படி வாழவல்லீர். அவ்வாய் இளமங்கையர் பேசவும் தான் அருபாமரை அந்தணர் சிந்தை புக செவ்வாய் கிளி நான் மறை பாடு தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே. நீங்கள் எப்படி அர்த்தம் பண்ணிக்கோங்க. அருமாமரை அந்தணர் பேசவும் தான் செவ்வாய் இளமங்கையர் சிந்தை புக அவ்வாய்களி நான் மறை பாடு தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே. மொவ்வல் குழலாட்சி மெந்தோள் நயந்து மகரம் சுழல் நீர் பயந்த தெய்வத் திருவாமலர் மங்கை தங்கு திருமார்பனை சிந்தையுள் வைத்தும் என்பீர். களவை களிற்றின் மறுப்பும் பொறுப்பில் கமல் சந்து முந்தி நிவா வலங்கள் தெய்வப் புனல் சூழ்ந்து அழகாய தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே. மொவ்வல் குழலாட்சி, முல்லைப்பூ வைத்து கொண்டிருக்கிற ஆட்சி.
மெந்தோள் நயந்து நப்பின்னை பிராட்டியை நயந்து மகரம் சுழல் நீர் பயந்த தெய்வத் திருமாமலர் மங்கை தங்கு திருமார்பனை. ரொம்ப ஜாஸ்தி எழுதிட்டார். மகரம் சுழல்னா மீன்கள் இருக்கின்ற சுழல் நீர் அது அதாவது மகரம் சுழல் நீர் அப்படின்னா கடலை சொல்கிறார். பயந்த கடல் நமக்கு அளித்த தெய்வத் திருமாமலர் மங்கை லக்ஷ்மி பிராட்டியை, கடல் நமக்கு அளித்த லக்ஷ்மி பிராட்டி தங்கு திருமார்பனை, அதில் தங்கியிருக்க திருமார்பனை சிந்தையுள் வைத்தும் என்பீர், உங்களுடைய சிந்தையில் வைத்துக் கொள்வீர்கள், மற்றவர்களுக்கும் அவ்வாறு சொல்வீர்கள். அதுக்கு இது ஒரு விஷயம் பாருங்கள். கௌவை களிற்றின் மறுப்பும், கௌவைனா சிங்கத்தால் அடிபட்டு இறந்து போன யானையினுடைய தந்தமும், பொறுப்பில் கமல் சந்து முந்தி, பொறுப்பில்னா மலையில் இருக்கிற சந்தனத்தையும் அடிச்சிருந்தது. அது யானையினுடைய தந்தம், மலையில் இருக்கிற சந்தனம், இந்த கட்டையெல்லாம் அடிச்சுட்டு முந்தி நிவான்னு அந்த ஊரில் இருக்கிற நதி, நிவா நதி வலங்கொள் தெய்வ புனல் சூழ்ந்து அழகாக தில்லை திருச்சித்திரக்கூடம் சென்று சேர்மின்களே. படிச்சுன்னு நினைக்கிறேன். மொவ்வல் குழலாச்சி மெந்தோள் நயந்து மகரம் சுழல் நீர் பயந்த தெய்வத் திருமாமலர் மங்கை தங்கு திருமார்பனை சிந்தையுள் வைத்தும் என்பீர். கௌவை களிற்றின் மறுப்பும், பொறுப்பில் கமல் சந்து முந்தி நிவா வரங்கொள் தெய்வ புனல் சூழ்ந்து அழகாய தில்லை திருச்சித்திரக்கூடம் சென்று சேர்மின்களே. மாவாயின் அங்கம் மதியாது கீரி மழைமா முதுகொன்றெடுத்து ஆயர் தங்கள் கோவாய் நிறைமேத்து உலகுண்ட மாயன் குறைமாகழல் கூடும் குறிப்புடையீர். மூவாயிர நான்மறையாளர் நாளும் முறையால் வணங்க அணங்காய சோதி தேவாதி தேவன் திகழ்கின்ற தில்லை திருச்சித்திரக்கூடம் சென்று சேர்மின்களே. மாவாயின் அங்கம் மதியாது கீறி, மாவாய் பிளந்தானை அப்படிங்கிற கேசி என்கிற குதிரையின் வாயை பிளந்தவன், மாங்கிறது குதிரை. மழைமா முதுகுன்று கெடுத்து ஆயர்தங்கள் கோவாய் நிறைமேய்த்து. இந்த முதுகுன்றுன்னு கோவர்தன மலையை சொல்கிறார். மழையிலிருந்து காப்பதற்காக கோவர்தன குறியை எடுத்து ஆயர் தங்கள் கோவாய், ஆயர்களுக்கு ராஜனாய் நிறைமேய்த்து உலகு உண்டமாயன், அப்படியா உலகு உண்டமாயனுடைய குறைமாகடல் வேணும்ல திருவடிகளை கூடும் குறிப்புடையீர், பெருமாளுடைய திருவடியை அடைவோம் என்கிற குறிப்பில் இருக்கிறீர்கள் நீங்கள்னு சொல்கிறவர். மூவாயிர நான்மறையாளர் நாளும் முறையால் வணங்க அணங்காய சோதி, அழகான சோதி தேவாதி தேவன் திகழ்கின்ற தில்லை திருச்சித்திரக்கூடம் சென்று சேர்மின்களே. படிச்சுலாம் நினைக்கிறேன். மாவாயின் அங்கம் மதியாது கீரி மழைமா முதுகன்றெடுத்து ஆயர் தங்கள் கோவாய் நிறைமேய்த்து உலகுண்ட பாயன் குறைவாகழல் கூடும் குறிப்புடையீர். மூவாயிர நான்மறையாளர் நாளும் முறையால் வணங்க அணங்காய சோதி தேவாதி தேவன் திகழ்கின்ற தில்லை திருச்சித்திரக்கூடம் சென்று சேர்மின்களே. கருநீலவேர் கண்மடவார் திறத்து சினத்தோடு நின்று மனத்தால் வளர்க்கும் அருநீல பாவம் மகள
புகழ்சேர் அமரர்க்கும் எய்தாத அண்டத்து இருப்பீர் பெருநீர் நிவாவுந்தி முத்தம் கொணர்ந்து எங்கும் வித்தும் வயலுள் கயல் பாய்ந்து உகள திருநீலம் என்ன திகழ்கின்ற திருச்சித்திரக்கூடம் சென்று சேர்மின்களே. மேலே ரொம்ப எழுதியிருக்க. செருநீல வேர்கண் மடவார் திறத்து சினத்தொடு நின்று மனத்தால் வளர்க்கும் அருநீல பாவம் அகல. ரொம்ப ஜாஸ்தி எழுதிட்டாரு. நாம் புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். பெண்களிடம் ஆசை கொண்டு நாம் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் போகும்படியாக புகழ் சேர அமரர்க்கும் எய்தாத அமரர்களுக்கும் அடைய முடியாத அண்டத்து இருப்பீர் பரமபதத்திற்கு செல்வீர்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த அருநீல பாவம்னா வேறு ஒன்றும் இல்லை. எப்படி ஒரு விஷமான பாவங்கிறார். நீலங்கிற கலரு மன்னங்கிறது விஷத்தை குறிக்கும், அதான் அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் பெருநீர் நிவாவுந்தி முத்தம் கொணர்ந்து எங்கும் வித்தும் வயலுள் கயல் பாய்ந்து உகள திருநீல நின்று திகழ்கின்ற தில்லை திருச்சித்திரக்கூடம் சென்று சேர்மின்களே. பாசனம் படிச்சுன்னு நினைக்கிறேன். சரி, மேலே எங்கே இருக்குது? செருநீல வேர்கண் மடவார் திறத்து சினத்தோடு நின்று மனத்தால் வளர்க்கும் அருநீல பாவம் மகள புகழ்சேர் அமரர்க்கும் எய்தாத அண்டத்து இருப்பீர் பெருநீர் நிவாவுந்தி முத்தம் கொணர்ந்து எங்கும் வித்தும் வயலுள் கயல் பாய்ந்து உகள திருநீல நின்று திகழ்கின்ற தில்லை திருச்சித்திரக்கூடம் சென்று சேர்மின்களே. இப்படி பாப்போமா? சீரார் பொழில் சூழ்ந்தழகாய தில்லை திருச்சித்திரக்கூடத்து புரை செங்கண்மாலுக்கு ஆராத உள்ளத்தவர் கேட்டு உவப்ப அலைநீர் உலகுக்கு அருளே புரியும் காரார் புயற்கை கலிகன்னி குன்றா ஒலிமாலை ஓர் 9 ஒன்றும் வல்லார் பாரார் உலகமளந்தான் நடிக்கீழ் பலகாலம் நிற்கும்படி வாழ்வர்த்தாமே. படிச்சிடலாமா? சீரார் பொழில் சூழ்ந்து அழகாய தில்லை திருச்சித்திரக்கூடத்து ஊரை செங்கண்மாலுக்கு அர்த்தம் உங்களுக்கு திருச்சித்திரக்கூடத்தில் இருக்க பெருமாளுக்கு ஆராத உள்ளத்தவர் கேட்டு உவப்ப அந்த பெருமானிடம் ஆராத அன்புடையவர்கள் கேட்டு உகக்கும்படியாக அலைநீர் உலகுக்கு அருளே புரியும் காரார் புயற்கை கலிகன்னி. இந்த உலகத்துக்கே அவர் குடைவள்ளல் அவர். அதான் காரார் புயற்கை மேகம் போன்று உதவி செய்து கொண்டிருக்கிறார். கலிகன்னி குன்றா ஒலிமாலை ஓர் 9 ஒன்றும் வல்லால் எந்த குறைவும் இல்லாமல் அருளி செய்த இந்த 10 பாசுரங்களையும் வல்லவர்கள் பாரார் உலகமளந்தான் இந்த உலகத்தை அளந்த அந்த பெருமானுடைய திருவடி கீழே பலகாலம் நிற்கும்படி வாழ்வர் தாமே. பெருமானுடைய திருவடி கீழே எப்பயும் இருப்பார்கள். புரிஞ்சுக்கலாம். படிச்சுலாம் நினைக்கிறேன். சீரார் பொழில் சூழ்ந்தழகாய தில்லை திருச்சித்திரக்கூடத்துறை செங்கண்மாலுக்கு ஆராத உள்ளத்தவர் கேட்டு உவப்ப அலைநீர் உலகுக்கு அருளே புரியும் காரார் புயற்கை கலிகன்றி குன்றா
ஒலிமாலை ஓர் 9 ஒன்றும் வல்லார் பாரார் உலகமளந்தான் அடிக்கீழ் பலகாலம் நிற்கும்படி வாழ்வர் தாமே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.